நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி மே மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 8:58 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:49 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:49 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள். இன்று எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதிய தொழில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். இழுபறியான காரியங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நெருங்கியவர்களே எதிரிகளாக மாறுவார்கள், பார்த்து பேசுங்கள். என்று பெண்கள் அனைவரிடத்திலும் அக்கறையுடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று கூடுமானவரை பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மன பதட்டம் மட்டும் துளி கூட கொள்ள வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பரணி, ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தோழிகளுடன் சிரித்து பேசி பழகுவீர்கள். இன்று பெண்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கேட்ட இடத்தில் கடன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு கடுமையான சூழ்நிலை அது கண்டிப்பாக மாறுங்க. கிருத்திகை, இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடுங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றி விடுவீர்கள். நட்பால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று நீங்க வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பணம் பல வழிகளில் தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பக்கூடும்.
பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறக்கூடும். என்று எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் முக்கிய முடிவில் எடுக்கும்பொழுது தெளிவிருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். பொறுமையாக இருந்தால் வெற்றி இருக்கும். காதல கூடுமான வரை பார்த்து பேசுங்கள் என்று மாணவர்கள் விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று தொட்டது தொடங்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிருக்கும். சுறுசுறுப்புடன் எதிலும் செயல்படுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்க கொடுங்க. நேர்மையை இன்று நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிலும் துணிச்சலுடன் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மிருகசிரிஷம் நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்குங்க. நெடு நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வரக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். லாபம் சீராக இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய முக்கிய பதவிகள் தேடி வரக்கூடும். மிதுனம் ராசினியர்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மட்டும் மிக சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். வருமானத்தை உயர்த்துவதில் மட்டுமே மிகுந்த ஆர்வம் இருக்க கொடுங்க. புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கடன் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்க பெறுங்க. எதிலும் சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகளும் கிடைக்க பெறுங்க. பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி செய்து விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றிநடை போடும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் இடையே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலங்கி விட கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். திருவாதிரை பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. என்று சோதனமாக எதையும் யோசித்து நல்ல முடிவு எடுப்பீர்கள்.
அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமைந்துவிடக்கூடும். புனர்பூசம். எதிரிகள் என்று தவிடுபொடி ஆக கொடுங்க. எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். சிறப்பான வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக உங்களால வழிநடத்தி செல்லக்கூடும். கடகம் ராசினியர்கள் என்ற வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதனும் புதிரியுமாக பேசியவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாக கூடும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. இன்று தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக் கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று கடகம் ராசினியர்களுக்கு விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீர்கள். விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்க கொடுங்க. புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது பின்னர் சரியாக கூடும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. எதிரிகளின் பலம் குறைந்து உங்களின் பலம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் தான் சரியாகும். பெண்கள் என்று எதிர் நீச்சல் போட்டாவது முன்னேறி செல்வீர்கள். வெற்றினை கண்டிப்பாக எட்டி பிடிக்க முடியும். பெண்களுக்கு இந்த வாழ்க்கை மிகவும் சுலபமாக இருக்க கொடுங்க. என்ன ஒன்று காலில் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். காதல் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு வெளிப்புலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனப்பதட்டம் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. பூசம். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிரிகளின் பலம் குறைந்து உங்களின் பலம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவி வழியே உறவினர்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி உண்டாக கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்துவிட முடியும். என்று உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில முடிவுகள் எடுக்கும்போது குழப்பமாகத்தான் இருக்கும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கல்யாண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. புதிய வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. பிரபலமானவரின் நட்பு கிட்டும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நினைத்தது ஓரளவு நிறைவேறக்கூடுங்க.
உடல்நிலையில் சற்று சோர்வாக அமைந்துவிடக்கூடும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இழுபறியான நிலையை நீடிக்குங்க. பிள்ளைகள் வழியில் சில மன சஞ்சலங்கள் தோன்றும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலுக்காக நீங்க பெரிய அளவில் முயற்சிகள் பண்ண வேண்டாம். பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். இன்று மாணவர்கள் குழப்பம் கொள்ளாதீர்கள். பாடங்களை நன்கு படியுங்கள், தெளிவாக படியுங்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்விக்காக சற்று முயற்சி பண்ணுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு முயற்சியிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று கூடுமானவரை செலவை கட்டுப்படுத்துவது நல்லது. தொலைபேசியில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறி நிற்பது நல்லது. சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பூரம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பாராத வகையில நன்மைகள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை இன்று உண்டு மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். உத்திரம். பயணங்கள் ஏற்படக்கூடும். ஜலதோஷ பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், குழப்பம் வேண்டாம். இன்று எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சகோதர சகோதரியிடம் ஒற்றுமையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுங்க. இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமைய கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எதிலும் நீங்க சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். உதவி செய்வதாக கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். உங்களுடைய நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களின் அணுகுமுறையை மற்றவரின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கலைப்பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக அற்புதங்கள் நிகழக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. எதிலும் நிம்மதி கெட்டும் நாள் என்று சொல்ல முடியும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் யோகங்கள் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி கண்டிப்பாக மறையுங்க. குடும்பத்தில் ஒற்றுமைக்கு இன்று குறைவு இருக்காது. உற்றார் உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சிறப்பாக எல்லாம் அமைதிவிடக் கொடுங்க. இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மன தெளிவும் இன்று ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க சிரமம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்துக்காக வேண்டியவற்றை வாங்கி போடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் வெற்றி நிச்சயம். கலைத்துறையில் வெற்றி இருக்கும். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். பன்முக துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற்று சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கைகூடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று உடல் மட்டும் கொஞ்சம் பிணிகள் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பிடம் கொஞ்சம் அமைதி வெளிப்படுத்துவது நல்லது. தயவு செய்து முன்கோபம் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. அஸ்தம். இன்று லாபம் எதிலும் வரக்கூடுங்க. கமிஷன் துறை, பங்குச்சந்தை போன்றவற்றில் லாபம் கிடைக்கக்கூடும். விவசாய துறையில் முன்னேற்றம் இருக்கும். ஏற்றுமதி துறையில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதி வீடு கொடுங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. சித்திரை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. தொடர்ந்து முயலுங்கள், வெற்றி நிச்சயம். துலாம் ராசினியர்கள். இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனசாபம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகுங்க. துலாம் ராசினியர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த விஷயமாக இருக்கட்டும், அதனை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். விருந்துகளின் வருகை இருக்குங்க. வீடு களை கட்டும். சபைகளில் மதிக்கப்படுவீர்கள். பஞ்சாயத்துக்களில் உங்களுடைய பேச்சுக்கள் எடுபட கொடுங்க. பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தை தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்டம் செல்லும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்க கொடுங்க. சிந்தனை திறன் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று எதிர்பாராத வீண் விரயங்கள் அதிகரிக்குங்க. உடல் நலனில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளால் மனக்குழப்பம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. பண வரவுகளில் தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் கச்சிதமாக பூர்த்தியாகுங்க. பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எல்லாவற்றையும் சமாளித்து முன்னேறக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு முடியாத காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவு இருப்பது மட்டும் நல்லது. இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கல்வியில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் என்று ஏற்படக்கூடும். இன்று மன தெளிவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கூட்டு முயற்சியை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. பொருளாதார விருத்தி உண்டாகக்கூடும். காலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். இன்று சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். விசாகம். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூட்டிவிடும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசியவர்கள். இன்று உங்களுக்கு நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். பெரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகள் ஒரு பக்கம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். எதை செய்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கால தாமதம் இருக்கக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் வந்து நீங்குங்க. யாரையும் தயவு செய்து பகைத்துக் கொள்ள வேண்டாம். திடீர் பயணங்கள் செலவுகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. வாகனத்தில் நீங்க கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஆதாயம் தரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளும் இன்று ஏற்படக்கூடும். எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தள்ளி வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு சூடு பிடிக்குங்க. இன்று பெண்கள் மன வருத்தத்துடன் காணப்படுவீர்கள். சில விஷயங்கள் நடைபெறவில்லை என்று கவலையுடன் காணப்படுவீர்கள். நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லைங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று காதல் கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். காதல் வெற்றி பெறுவதற்கு அமைதி வேண்டும், பொறுமை வேண்டும். நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்று விட்டுப்பிடியுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உயர்கல்வி பற்றிய தெளிவு ஏற்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க பொறுப்புடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிந்த அளவு முயற்சி மட்டும் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் பார்த்து பேசுங்கள், பக்குவமாக செயல்படுங்கள். சவாலான காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காலுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாளாக இருக்கும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யோகபித்த வரவேற்பை இன்று நீங்க பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகளால் ஒற்றுமை ஏற்படக்கூடும். சவாலான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எடுத்துக்கொண்ட பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செயல்படுத்துங்கள். சொந்த பந்தங்களால் அன்பு தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் கலங்கிக் கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று திருப்பீர்கள். அற்புதமாக காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெருமுயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சோதனைகள் எல்லாம் கடந்து சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று தெளிவான சிந்தனையும் இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது மட்டும் சிறப்பு. அன்பு தொல்லை கொஞ்சம் இருக்கும். அதனை வைத்துக் கொண்டு சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. இன்று வீண் விமர்சனம் ஒரு பக்கம் எழக்கூடும். கலந்து கொண்ட முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பஞ்சாயத்துகளில் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் போராடி வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் யூகோ கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் என்று சொல்ல முடியும். உங்களின் பலம் குறைந்து எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சரண நிலை ஏற்படக்கூடுங்க. கொடுத்த கடனை வசூலிப்பதில் தடைகள் கொஞ்சம் ஏற்படும். பெண்கள் பிறரிடம் எந்த பொருளையும் இரவல் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் கொஞ்சம் பதட்டமான நிலையில் காணப்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியும். உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். வேக வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிந்தனை பலம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூராட்டம். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். என்று உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. உத்திராடம். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பல சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட கொடுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் ஒரு பக்கம் இருக்கின்றது. வேக வேகமாக சில பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள மாட்டீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். நட்பு வட்டம் என்று பிறகு கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்ள கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று விடாபடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்க கொடுங்க. இன்று நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ளக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது சிறப்பு. அக்கம் பக்கத்தில் கூட கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் பார்த்து பக்குவமாக இருப்பதே சிறப்பு. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியுங்க. மகரம் ராசினியர்களுக்கு இன்று எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்க கொடுங்க. நல்லவைகள் தேடக்கூடிய அமைப்பும் இன்று இருக்கின்றது. கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். பெண்கள் இன்று யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை கவனமாக செய்யுங்கள். பெண்களுக்கு இன்று வரவேற்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் மட்டும்தான் சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். காதல் நீங்க விட்டு படிக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்படாமல் இருந்தால் மட்டுமே ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் என்று குடும்பத்துடன் கலந்து ஆலோசிப்பது நல்லது. கல்வியில் உங்களால் ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க பணியை கூட அமர்த்திக் கொள்ள கொடுங்க. மாணவர்கள் இன்று நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பணிகளை நீங்க விரைவாக முடித்து காட்டுவீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சூழல் இருக்கும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைதிவிடக் கொடுங்க. யாரையும் தயவு செய்து குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். திருவோணம். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். பேச்சாற்றலை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். அற்புதங்கள் எதிலும் உங்களுக்கு கூடிவிடுங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு பலிக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது.
வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் பார்த்து அனுசரித்து செல்ல பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் இனிமையாக அமைவதற்கு உங்க கையில் உள்ளது. கும்பம் ராசினியர்கள் இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரின் பார்வையும் உங்கள் மீது விழக்கூடும். வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்வது மிக நல்லது. யாரிடமும் எதையும் சொல்லிவிட்டு நீங்க எதையும் செய்ய வேண்டாம். ரகசியமாக எதையும் செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சவாலான பணிகளையும் இன்று சுலபமாக செய்து முடிப்பீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். இன்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு தக்க சன்மானம் ஏற்பட கொடுக்க சிலர் சில விஷயங்களை இழுத்தடிக்க கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளரின் எண்ணிக்கை குறையுங்க. உத்தியோகத்தில் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். இன்று கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பதினால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் அனுகூலமற்ற பலனை எதிர்பார்க்க கொடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் வரக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். அற்புதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களுடைய தகுதிக்கு குறைவான எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். கும்ப ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகையும் இன்று இருக்கக்கூடும். ஆற்றல் கண்டிப்பாக பெருகுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கனவுகள் நனவாக கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதங்கள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். இன்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. செய்யும் செயலை சிறப்பாக செய்து பாராட்டுக்களை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று பெண்கள் பிரச்சனைகள்ல தலையிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று நிறைவேறாத காரியங்களை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று காதலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். காதல் கை கூடுமா கூடாது என்ற கவலை இருக்கும். காதலில் நீங்க பொறுமை காப்பது மட்டும் சிறப்பு. இன்று மாணவர்கள் விடாபிடியாக செயல்படுவீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். பெற்றோர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் திறமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று தெளிந்து நீருடை போல் காணப்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. சதயம். இன்று முற்போக்கான சிந்தனை இருக்கும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று உங்களுக்கு தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். சில விஷயங்கள்ல முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நட்பிடம் பேசும்பொழுது கவனம் கொள்ளுங்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடிவிடும். சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தினர் பேசும்பொழுது கொஞ்சம் கவனியுங்கள். நீங்களாகவே எதையும் பேசி தேவையில்லாத விஷயங்களை குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முடிஞ்சளவு அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று நீங்க தடபுடலாக எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். நடப்பது என்னவென்று கவனமாக கவனியுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க பாருங்கள். விருப்பங்கள் ஓரளவே நிறைவேற கொடுங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு விரும்பும் விதத்தில் அமைந்து விடக்கூடும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியுங்க. இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் இன்று ஏற்படக்கூடும். இந்த ஆதாயம் தரக்கூடிய பதவிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று கொடுத்த பணத்தை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள்.
வீண் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிழலாடுங்க. நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள். மற்றவரிடம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வீண் வாக்குவாதம் இன்று மட்டுமில்லை, என்றுமே வேண்டாம். முயற்சிகள் ஓரளவு பலிக்கக்கூடும். பொருளாதார நிலையில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயட வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். அது போதுங்க. மற்றபடி குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டீர்கள். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பெண்கள் என்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். பெண்களுக்கு என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலில் மட்டும் குழப்பம் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். காதல் கை கூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை செய்வீர்கள். பெற்றவர்களுக்கு தயவு செய்து நீங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். எந்த ஒரு பிடிவாத குணத்தையும் நீங்க விட்டால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சுலபமாக அமையுங்க. மாணவ கண்மணிகள் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் வெற்றி பெற முடியும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீர்கள். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வீண் விரயங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். உடல் நலனில் மிகுந்த அக்கறை எடுக்க வேண்டும். செல்வ போகான வாழ்க்கையை அமைந்து கொள்வீர்கள். குடும்பத்தினுடன் மனமிட்டு பேசுவீர்கள். விருந்தினர்கள் வருகையினால் இன்று வீடு களை கட்டுங்க. செலவுகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் உங்களுக்கு வலிமை ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எப்படியாவது நாம வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.